இயக்குனர் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ் நடிப்பில் வெளிவந்திருக்க கல்கி 2898 படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கமல், தீபிகா படுகோன், விஜய் தேவர்கொண்டா, துல்கர் சல்மான், அமிதாப் பச்சன், திசா பட்டானி, மிர்னல் தாகூர், சோபனா, பசுபதி, ராஜமௌலி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் இந்த படத்துக்கு வாய்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சினிமா பற்றின அப்டேட்ஸுக்கு, குருசேத்திர போர் முடிவில் கௌரவர்களுக்காக போரிட்ட அஸ்வத்தாமனுக்கு கிருஷ்ணர் ஒரு சாபம் கொடுக்குறாரு. அது என்னன்னா, உனக்கு மரணமே கிடையாது, ஒவ்வொரு யுகம் மாறுறப்பையும் அந்த நிகழ்வுகளை நீ சந்திச்சே ஆகணும். இதுக்கு விமோசனம்னு பார்த்தா கலியுகத்தில் கலியை அழிக்கிறதுக்காக நான் மீண்டும் பிறக்கிறப்ப என்னை கருவில் அழியாமல் பாதுகாக்கிறதா உனக்கு விமோசனம்னு சொல்லிடுறாரு. இதில் அஸ்வத்தாமன் ரோலில் அமிதாப் பச்சனும், பைரவா ரோலில் பிரபாஸும், கிருஷ்ணனை சுமக்கிற தாய் சுமதியா தீபிகா படுகோனும், சுப்ரீம் எஸ்கின் அப்படிங்கிற வில்லனா கமலஹாசனும் நடிச்சிருக்காங்க. குருசேத்திர போருக்கு அப்புறம் புது யுகமாக கலியுகம் தொடங்கிடுது. கலியுகத்தில் உலக போர்லாம் நடந்து முடிஞ்சு முதல் நகரமாக இருக்கிற காசி கடைசி நகரமாக மாறிடுது. கங்கையெல்லாம் கூட வற்றி போயிடுது. இதில் பைரவா ரோலில் நடித்த பிரபாஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போனால் தான் நல்ல காற்றை சுவாசிக்க முடியும், சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு அதுக்கு தேவையான யூனிட்ஸ்களை சேர்த்துட்டு வராரு. அதுக்காக நிறைய திருட்டு வேலைகளையும் ஆட்களை பிடிச்சி கொடுக்குற வேலைகளையும் செஞ்சுட்டு வராரு. ஒரு நாள் கல்கியை வயிற்றில் சுமக்கிற சுமதியை பிடிச்சி கொடுத்தா நிறைய தொகை கிடைக்கும்னு அவங்கள பிடிச்சி கொடுக்க முயற்சி செய்கிறாரு. ஆனால் அஸ்வத்தாமன் அதை தடுத்து அவர் கூட சண்டை போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் சியாமலா அப்படிங்கிற ரகசிய இடத்தையும் சுப்ரீம் எஸ்கினோட ஆட்களுக்கு பைரவா காட்டி கொடுக்க கடைசியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தோட ப்ளஸ்ஸை பற்றி பார்க்கலாம். ஹாலிவுட் தரத்தில் ஒரு இந்திய படம் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையை இந்த படம் மூலமாக சொல்லியிருக்காரு அஸ்வின். அது மட்டும் இல்லாமல் 3D டெக்னிக்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. சிஜி சீன்ஸும் பெருசாக சொதப்பாமல் நல்லாவே இருந்தது. பிரபாஸோட ஓப்பனிங் ஃபைட் சீன்ஸை தவிர தீபிகா படுகோன், அமிதாப் பச்சன் சீன்ஸ் எல்லாமே அழகாகவே வந்திருந்தது. சந்தோஷ் நாராயணன் அவர்களோட மியூசிக்கு இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது. கேமியோ ரோலில் பாடின கேரக்டர்ஸ் எல்லாமே நல்ல எனர்ஜி தந்த மாதிரி வந்திருந்தாங்க. அது அப்பப்போ கூஸ் பம்பிங்காகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மகாபாரத்தில் வந்த குருசேத்திர போரை காட்டுறப்பெல்லாம் செகண்ட் பார்ட்டுக்கான எக்ஸ்பெக்டேஷன் சூப்பராக இருந்தது. இது இல்லாமல் கல்கியா வர கிருஷ்ணன் முகத்தை கடைசி வரைக்கும் காட்டாமையே இருந்தது. நல்ல கியூரியாசிட்டியாக அமைஞ்சிருந்ததுன்னே சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட மைனஸை பற்றி பார்க்கலாம். கதை ரொம்ப வெயிட்டாக இருந்தாலும் திரைக்கதையில் நிறைய சொதப்புல இருந்துச்சுன்னே சொல்லலாம். படத்தோட ஓப்பனிங்க்கு அப்புறமா சுவாரஸ்யமான சீன்ஸ் எதுவும் இல்லாதனால ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் ரொம்பவே போர் அடிச்சதுன்னு சொல்லலாம். காமெடி சீன்ஸ் எதுவும் எடுபடாதனால படம் ரொம்பவே சோர்வடைய வச்சதுன்னு சொல்லலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பிரபாஸ் கேமியோ ரோலில் மட்டும்தான் வந்த மாதிரி இருந்தது. ஒரு சீன் மட்டுமே வர திசா பதானி என்ன ஆனாங்கன்னே தெரியாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் தீபிகா படுகோன் முதல்ல யார், சுப்ரீம் எஸ்கின் யார், கலியை உருவாக்குறதா ப்ராஜெக்ட் கேவா அப்படின்னு இந்த படத்தில் ஏகப்பட்ட கேள்விகளோட இந்த பாகத்தை முடிச்சுட்டாங்க. இந்த படத்தோட சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹாலிவுட்டில் வெளியான மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு, சமந்தா நடித்த யசோதா, ஸ்டார் வார்ஸ் அப்படின்னு எல்லா படத்தோட சீன்ஸையும் காப்பி அடித்த மாதிரியே இருந்தது. சரி, இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டால் இந்திய படத்தில் ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்காகவே தாராளமாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். மொத்தத்தில் அஸ்வின் எடுத்த கல்கி அவதாரம் தோல்வி எனும் கலியை அளித்தது அப்படின்னே சொல்லலாம்.